ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். மே 29ஓட டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் அந்த ஒன் டே டிலேயில் வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸில் வில் கரெக்டட். ஸோ உங்களுக்கு எவ்ரிடே வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ 2.7% லோவாக இருக்குன்றது. இதில் இந்த டேட்டா முக்கியம் இல்லை, நமக்கு ஐஐபினா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் ஐஐபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் சேஞ்சஸ் இன் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி இருக்கக்கூடிய சிறு மாறுதலை படிக்கிறதுக்கு தான் இந்த ஐஐபி அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர். இதை சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறவங்க தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங், மைனிங், எலக்ட்ரிசிட்டி இது தான் இருக்கும். இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்கே சர்வீஸ் செக்டார் இருக்காது. ஓகேங்களா, 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கோர் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷனை மட்டும்தான் இதில் கணக்கு எடுத்திருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த 8 கோர் மூலியமா எக்கானமி எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் ஃபர்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வைல்டு போஸ் அப்படிங்கிறத கல்லிங் பண்ணணும் அப்படின்றது. கல்லிங் அப்படின்றது அதை கொள்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின், ஒரு கான்ட்ரவர்சியல் கொஸ்டின் போன வாட்டி ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் முன்னாடி சில ப்ரொவிஷன்ஸ் இருந்து அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் சில விஷயங்கள் மாறிடுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னன்னா, முன்னாடி அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வர்மின் அப்படிங்கிறது ஷெட்யூல் 5ல் இருந்துச்சு. ஓகேங்களா, அதில் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரூட் பேட் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் 5ல் ஒரு சில அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நம்ம வர்மின் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் வர்மின் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வர்மின் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் முன்னாடியுமே கிடையாது. இப்போ வந்து அந்த செக்ஷனே தூக்கிட்டாங்க. இப்போ எந்த அனிமலை வேணால் நீங்கள் வர்மின் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனால் அதை டிக்ளேர் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, எனி ஸ்பீஷீஸ் வர்மின் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஈஸி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் அந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட சேஞ்சஸ். இப்போ கேரளா கவர்மெண்ட் இந்த வைல்டு போஸ் அப்படிங்கிறத கொள்றதுக்காக அமெண்ட்மெண்ட் கேட்டுட்ருக்காங்க. இந்த அனிமல்ஸை இப்படி கொள்றாங்க இல்லையா, வர்மின் அப்படின்றது, இதை கொள்றது தான் உங்களுக்கு எத்திக்ஸில் பெர்ஸ்பெக்டிவாக கேட்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இன்னையோட டாஸ்கில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வர்மின் அப்படிங்கிறத சார்ந்து ஒரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொஸ்டின் கொடுக்குறேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி வைங்க. ஓகேவா, பேஸ்ட் ஆன் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக் வைல்டு டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, தோலே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல் சவுத் ஈஸ்ட் ஏஷியா நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு அனிமல். ஓகேங்களா, இது இந்தியன் வைல்ட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, விஸ்லிங் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் வுல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழில் சென்னாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஸான ஃபாரஸ்ட், ஓகேவா, கிராஸ்லேண்ட் அப்படி ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டமில் இதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா, தென் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து தோலேக்கு என்டேஞ்சர்ட் அப்படின்னு இருக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 2ஆகவும் சைட்ஸில் ஷெட்யூல் 2ஆகவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். அதோட கன்சர்வேஷன் சம்மந்தப்பட்ட அதிகமாக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நியூஸில் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்திரா காந்தி ஜூவாலஜிக்கல் பார்க், விசாகப்பட்டினம். ஓகே, அதே மாதிரி வேர்ல்டு தோலே டே அப்படிங்கிறதையும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இது நியூஸில் இருந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டோரியல். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு அவங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். ஒரு 3 வார்த்தையில் அந்த மொத்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரிஜினாலிட்டி அண்ட் இண்டிஜினியஸ்லி ரூட்டட், இமேஜினேஷன் இன் ரிசர்ச் அண்ட் கான்ஸ்டன்ட் காம்படிட்டிவ்னஸ் இன் குளோபல் ஸ்பியர். இதை மாதிரி ஒரு விஷயத்தில் அடிப்படையாக கொண்டு வந்தது தான் நம்மளோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஓகே, இதில் அவங்களுக்கு ஒகேஷனல் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஸ்கில்லிங் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி அகாடமியா லிங்கேஜ் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்டது உங்களோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்கு இப்போ நம்ம வந்து அங்கே கொஞ்சம் ஒரு குளோபல் காம்படிஷன் அண்ட் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில டேட்டா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இங்கே மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது இந்த டேட்டாவை நீங்கள் கோட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகே, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா இஸ் தட் உங்களோட ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது இந்தியா தான் ஹையஸ்ட் ரெப்ரசன்டேஷன், குவாலிட்டி சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கியூஎஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஏஷியாவில் ரொம்ப ஹையஸ்ட் ரேங்கிங் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம்ம நேஷனல் நம்ம ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸ் இங்கெல்லாம் பேட்டன் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு 7400 19,155 வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் கிராஃபாக காமிச்சு இந்தியாவோட R&D டெவலப்மெண்ட் ஒரு இந்தியாவோட க்ரோத் அப்படின்ற பாசிட்டிவ் லைட்டில் ஏதாச்சும் எழுதும்போது இந்த டேட்டாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்ஏக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. இது பிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஸ்பார்க் ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் அண்ட் அகாடமிக் ரிசர்ச் கொலாபரேஷன். இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி பிஹெச்டி ஹோல்டர்ஸ் ஆர் ரிசர்ச்சர்ஸ் வேர்ல்டோட கொலாபரேட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, தென் உங்களுக்கு வந்து இண்டிஜினஸ் சயின்டிஃபிக் இருக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அதுவும் ரொம்ப முக்கியமானது. தென் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த டேட்டா இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஜிஎஸ் மற்ற இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு எழுதும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆஃப் மென் 2023-24 53.4% இருக்குது அண்ட் விமனுக்கு 22.7% இருக்குது. இந்த டேட்டாவை நீங்கள் இன்இக்வாலிட்டியாக கூட காட்டலாம். உங்களுக்கு ஒரு வேலை விமன் ரிலேட்டடாக ஒரு டேட்டா கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் இந்த விஷயத்தை கோட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டேட்டா ஹைலைட் பண்ணது மட்டும் பார்த்து வச்சுங்க. தென் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் லேபர் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த கேஷுவல் லேபர் குறையிறது அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவில் ஜாப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையர் லெவலாக போயிட்டு இருக்கு, ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது. இந்த டேட்டா இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, நான் சொல்றேன் இல்லைங்களா. இதை வந்து நீங்க எக்கனாமியில் வேற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, GS1 யூஸ் பண்ணிக்கலாம், கவர்னன்ஸ்ல கூட சில இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டா, தனியாக இந்த மாதிரி டேட்டாலாம் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டார் ரிஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ ஃபினான்ஷியல் செக்டார் ரிஃபார்ம் அப்படின்னு வரும்போது இங்கே பாண்ட் மார்க்கெட்டை பற்றி பேசியிருக்காங்க. இங்கே கார்பரேட் பாண்ட் மார்க்கெட் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இல்லாததான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு பாண்ட் மார்க்கெட் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபண்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது 2-3% குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு அதில் எம்ப்ளாய்மெண்ட், இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் ஒரு வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரி இந்தியாவோட செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு சஜஷனாக கொடுக்கலாம். வே ஃபார்வர்டில் இதை நோக்கி நம்ம ஏதாச்சும் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, தென் இங்கே பிலிம் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 0 கூப்பன் பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 கூப்பன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு மாதம் மாதம் அந்த வட்டி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அது இருக்காது. ஓகே, அதுதான் 0 கூப்பன் பாண்ட். ஓகே, அதை நீங்கள் கொண்டு போகலாம், அந்த மாதிரி விஷயத்த ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. தென் ஷேடோ பேங்கிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. ஷேடோ பேங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா பேங்க் இல்லாமல் NBFCs மற்றவங்க இவங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பேங்கிங். இது RBI கண்ட்ரோல் கீழே வராது. சரிங்களா? ஸோ இந்த ஷேடோ பேங்கிங் அப்படின்னு இருக்கிறது வந்து எக்கனாமிக்கு நல்லதான்னு கேட்டால் இட் இஸ் அ மிக்சட் ஒப்பீனியன் தான். சில டைம் பெட்டராக இருக்கும், சில டைம் கன்சர்ன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷேடோ பேங்கிங் கம்மி பண்ணிட்டு ஃபார்மல் லெண்டிங் அப்படிங்கிறது அதிகமாக்குறதா எல்லாத்துக்கும் நல்லதுன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ துணை சபாநாயகர், டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற போஸ்ட்டை ரொம்ப நாளாவே ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட எடிட்டோரியல் இது கொஞ்சம் முக்கியம் பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும். ஃபர்ஸ்ட், டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஓகேங்களா? இங்கே நீங்கள் ரொம்ப அழகாக நோட் பண்ண வேண்டியது அந்த இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. The framers of the Constitution adopted a parliamentary form of governance to ensure effective representation of people in political system. This idea would lose its significance if the system does not function properly, effectively, smoothly. இதை நீங்கள் இந்த இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு அழகான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதை நீங்கள் வந்து பார்லிமெண்ட்ரி ரிஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஸ்பீக்கரோட போஸ்ட்டில் கொஸ்டின் கேட்டால் யூஸ் பண்ணலாம், பார்லிமெண்ட்டில் எந்த கொஸ்டினை கேட்டாலும் இதை லைட்டாக மாடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கோர்வையான சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு நல்ல ஒரு வெல் ஃப்ரேம்டு சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ கீப் தட் இன் மைண்ட். தனியாக நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு திடீர்னு திணறினீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பீக்கரோட ரோல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இல்லாத டைமில் இவர் தான் அவையை முன்னெடுத்து நடத்துவார். ஓகேங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, பிரைவேட் மெம்பர் பில் கமிட்டி, ஹவுஸ் பட்ஜெட் கமிட்டி, இது ரெண்டுத்துக்குமே டெபுட்டி ஸ்பீக்கர் தான் சேர்மன். ஓகேங்களா? அண்ட் ஸ்பீக்கரோட எலெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷன் டைம் லைன் கொடுக்கலன்றத தவிர பாக்கி என்ன சொல்லிட்டேன்னா as soon as maybe, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்படின்ட்டாங்க. அந்த எவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிறத சொல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஓகே, அப்போ இதை சொல்லாதப்போ யார் நாங்கள் அப்பாயின்ட் பண்ணல, அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பண்ணிருக்காங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா இது பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்ல. ஸோ இப்போ இதை யார் கேட்பா? இப்போ கோர்ட்டு கேட்கலாமான்னு கேட்டால் கோர்ட் உள்ள வர முடியாது. பிகாஸ் பார்லிமெண்ட்டோட உள் விவகாரத்தில் கோர்ட் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 121, 122, அதாவது கோர்ட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள வர முடியாது, பார்லிமெண்ட் கோர்ட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்குது. ஸோ கோர்ட்டும் இன்வால்வ் ஆக முடியாது. அப்போ இது என்ன ஆகும்? ஃபில் பண்ணாமே வச்சிருப்பாங்க. இது கான்ஸ்டிடியூஷனை இது பண்ணுற மாதிரியான்னு கேட்டால் எஸ், கான்ஸ்டிடியூஷனில் சில விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதன்படி இவங்க நடக்கல. பட் அதை கேள்வி கேட்குற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? தென் இதில் ரொம்ப முக்கியம் ரூல் 8 ஆஃப் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர்னு சொல்லுது. அப்போது எலெக்ஷன் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் இல்லை. ஓகேவா? இட் இஸ் மென்ஷன்ட் இன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் லோக்சபா. ஓகேங்களா? ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்டில். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இதுலேயும் இந்த இன்ஃபெக்ஷன், மலேரியா இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது. இதில் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 விஷயம் மட்டும் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று இன்னேட் இம்யூனிட்டி, இன்னொன்று அடாப்டிவ் இம்யூனிட்டி, இன்னொன்று CD4 செல்ஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கணும். ஓகேவா? தென் B செல்ஸ்,
T cells அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எடுத்தோன்னு ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட பாடியோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது இன்னேட் இம்யூனிட்டி. உங்களுக்கே நேச்சுரலாக இருக்கிறது, மனிதனாக பிறந்த உடனே நமக்கு நேச்சுரலாக வர்றது வந்து இன்னேட் இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது இன்னேட் இம்யூனிட்டி போய் அடிச்சதுக்கப்புறம் அந்த வேக்சின் அந்த பேத்தஜன் அப்படிங்கிறது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, இதுக்கு நம்ம வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி தான் அவன்கிட்ட சண்டைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது தட் இஸ் வேர் யுவர் அடாப்டிவ் இம்யூனிட்டி கிக்ஸ் இன். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தில் நடக்கும். ஒன்று ஆன்டிபாடி மீடியேட்டடாக இருக்கும், இன்னொன்று செல் மீடியேட்டடாக இருக்கும். ஆன்டிபாடி அதாவது அந்த செல்லுக்கு அந்த ஆர்கானிசத்துக்கு எதிராக ஒரு இதை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பி செல்ஸ். செல் அதை பண்ணும்போது தட் இஸ் வாட் யூ கால் அஸ் டி செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் பி செல் டி செல். ஓகேங்களா? அடுத்து அடாப்டிவ் இம்யூனிட்டி CD4 செல்ஸ். CD4 செல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஹெல்பர் செல்ஸ். இந்த பி செல்ஸ்க்கும் டி செல்ஸுக்கும் எதை கொடுத்தா அவங்க சண்டைக்கு சரியா போக முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கான ஆயுதத்தை கொடுக்கக்கூடிய சப்ளையர் அப்படிங்கிற மாதிரி நீங்க CD4 செல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த CD4 செல்ஸ் தான் ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த CD4 செல்ஸ் அப்படிங்கிறது இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் நிறைய விஷயத்துக்கு அதிகமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்ம சண்டைக்கு போறவன் எதை எடுத்துட்டு போறான், அந்த ஆயுதத்தை சரி பண்ணிட்டா இன்னும் நல்லா சண்டை போடுவானே அப்படின்னு வரும்போது நம்ம பி செல் டி செல்லை தாண்டி இப்போ CD4 செல் சார்ந்த ரிசர்ச் அப்படிங்கிறத அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. சில டைம் வேக்சினுக்கெல்லாம் இதை ட்ரிகர் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுதான் இந்த எடிட்டோரியலோட முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ் இன் நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேக்ட்ரிஸ். டார்க் ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதங்களை போனதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் டார்க் ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது. தென் சில கிராப்புக்கு எம்எஸ்பி அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எம்எஸ்பியை பற்றின பேசிக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. எம்எஸ்பி அப்படிங்கிறது ஸ்டாட்யூட்டரி கிடையாது, அது ஸ்டாட்யூட்டரி ஆக்கணும் தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு சில கிராப்புக்கு 22 கிராப்புக்கு தான் ப்ளஸ் ஒரு கேஷ் கிராப் இதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த என்னென்ன கிராப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்எஸ்பியில் என்னென்ன கிராப் இருக்குது அப்படிங்கிறத 3 வகையாக பிரித்து, ஓகேங்களா, சீரியல்ஸ், மில்லட்டில் எதுக்கு எம்எஸ்பிக்கு இருக்குது, பல்சஸ்க்கு எதுக்கு எம்எஸ்பி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் கிராப்பில் எதுக்கெல்லாம் எம்எஸ்பி இருக்குது, சுகருக்கு எம்எஸ்பி இருக்கா இல்லையா, ஆர் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் எம்எஸ்பி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், தவறான விதத்தில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நமக்கு வந்து கிளிக் பைட் வைக்கிறாங்க, ஓகேங்களா, ஃபால்ஸ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அந்த ஏமாத்து வேலைகள்லாம் இருக்கு இல்லையா இ காமர்ஸை பொறுத்தவரை, அதெல்லாம் தான் டார்க் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இட். உங்களுக்கான இன்னையோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் 2 இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த 2 கொஸ்டின் தான். இதை எழுதிட்டு நம்ம ஃபைட் கிளப் சேனலில் போடுங்க. ஹோப்ஃபுல்லி there will be people to review also. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு பாக்கி இருக்கக்கூடிய அந்த டிலே இல்லாமல் நியூஸ் அனாலிசிஸ் வர்றதுக்கு வில் see to it. ஓகேங்களா? தேங்க்யூ.